என்னது, எனக்கு கல்யாணமா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்போ அந்த 10,000 கோடி வரதட்சணை அம்பேல் தானா? வதந்திக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அனிருத். என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அனிருத்தோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது அவரோட திருமணம் குறித்த வதந்திகள் ஆன்லைன்ல பரவிட்டு வர நிலையில இது குறித்து சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற இசையமைப்பாளர்கள்ல அனிருத்தும் ஒருவர். இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல்களை கொடுக்கறதுல கில்லாடிக்கும் கில்லாடி. இதுவரைக்கும் எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஏராளமான பாடல்களும் பாடியிருக்காரு. சினிமாவையும் தாண்டி அடிக்கடி சர்ச்சையையும் சிக்கியிருக்காரு. மேலும் ஏற்கனவே ஆண்ட்ரியாவுடனான காதல் வதந்திகள்ல சிக்கியிருந்த அனிருத் தற்போது திருமணம் தொடர்பான வதந்திகளால மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. கடந்த சில நாட்களா அனிருத்தோட திருமணம் தொடர்பா வதந்திகள் ஆன்லைன்ல பரவிட்டு வருது. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அணியோட துணை உரிமையாளர் காவ்யா மாறனுக்கும் அனிருத்துக்கும் இடையே திருமணம் என்பது போன்ற வதந்திகள் பரவப்பட்டு வந்துச்சு. இதற்கு காரணம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்காக அனிருத் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இதுல அனித் மற்றும் காவ்யா மாறன் இருவருக்கும் இடையில நட்பு இருக்கிற நிலையில இப்போ இவங்க இருவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறதா ஆன்லைன்ல வதந்தியும் பரவிட்டு வருது. இது வதந்தி என்று எல்லாரும் அறிஞ்ச நிலையில கூட இதை பற்றி அனிருத் விளக்கம் அளிச்சிருக்காரு. தற்போது 34 வயதாகிற அனிருத் இதுவரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல. இந்த சூழ்நிலையில காவ்யா மாறனுடன் திருமணம் குறித்து வதந்தி பகிரப்பட்டிருக்கு. இதற்கு தான் அனிருத் இப்போ விளக்கமும் கொடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணமா? கொஞ்சம் கூட இருங்க, தயவு செஞ்சு வதந்திகளை பரப்புறதை நிறுத்துங்கன்னு பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. அனிருத் விளக்கம் கொடுத்த நிலையில காவ்யா மாறன் இதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்கல. கடந்த 2024 ஆண்டு வெளியான வேட்டையின் படத்திற்கு பிறகு விடாமுயற்சி படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். தற்போது கிங்டம், மேஜிக் மற்றும் தி பாரடைஸ் ஆகிய தெலுங்கு படங்களுக்கும், கூலி, மதராசி, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெயிலர் 2 ஆகிய தமிழ் படங்களுக்கும், கிங் என்ற ஹிந்தி படத்திற்கும் இசையமைச்சிட்டு வராது. மேலும் அனிருத் தன்னோட ஒவ்வொரு படத்திற்கும் குறைந்தது 8 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம படம் ஹிட் கொடுத்தா தயாரிப்பாளர் சார்பில் கார் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை பரிசாகவும் கிடைக்குது. ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட படத்திற்கு கலாநிதி மாறன் சார்பில் கார் ஒன்று பரிசா வழங்கப்பட்டுச்சு. இந்நிலையில அவரே மருமகனா ஏத்துக்குவாரு அப்படின்னு தான் பேசப்படுச்சு. கடைசியில இதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அனிருத். அப்ப 10,000 கோடி ரூபாய் வரதட்சணை அம்பேல் ஆயிடுச்சான்னு ரசிகர்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்க்கலாம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.